ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. அது வந்து விதியோடைய கான்செப்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேங்க. நான் கேட்டேன். என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காங்க, ஒரு ராணி இருக்காங்க. அந்த ராணிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கிளி இருக்குது. திடீர்னு அந்த கிளிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைத்தியரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த வைத்தியரை கூப்பிட்டு பார்க்கும்போது, இதோட ஆயுள் முடிய போதுமா, இதை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ராணி இதை கேட்டுட்டு, இல்லை கிளி செத்தா நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே சொல்கிறாங்க. அப்போ ராஜா வந்து கேட்குறாரு, அப்போ இந்த கிளியை காப்பாற்ற வழியே இல்லையான்னு. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியா சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணோன்னா, படைக்கும் கடவுள் பிரம்மன் கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ படைக்கும் கடவுள் பிரம்மன் கிட்டே போயிட்டு ராஜா வைத்தியரும் போய் கேட்குறாங்க. கேட்கும் போது என்ன நடக்குதுன்னா, இல்லைப்பா நான் படைக்கிறது மட்டும்தான், நீ வந்து காக்கும் கடவுள் விஷ்ணு கிட்டே போய் கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ விஷ்ணு கிட்டே போய் கேட்கணும்னா, நீங்களே எங்கள் கூட வாங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா என்னுடைய ஒய்ஃப் வந்து இறந்துருன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னால், சரி வந்து உடனே அவரும் வரன்றுவார். அப்போ போய் விஷ்ணுக்கிட்ட கேட்கும்போது, என்ன பிரம்மான்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. விஷயம் சொன்னால் பிரம்மன் வந்து, ஓகேப்பா இது நான் காக்கும் கடவுள் தான், பட் ஆனால் நீ என்கிட்ட நான் காக்கிறவன் தான், ஆனால் இந்த விதியெல்லாம் முடிஞ்சு போகிறது எல்லாமே பார்க்குறது தான் சிவபெருமான் தான், நீ சிவங்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ராஜா வந்து, ஐயா நீங்களும் வாங்க விஷ்ணு பகவானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விஷ்ணு வராரு. சிவபெருமான் கிட்டே போகும்போது, என்ன விஷ்ணு, என்ன பிரம்மன், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்தமாதிரி இந்த ராஜாவோட மனைவி வந்து உயிரை விட்டுருன்னு சொல்கிறாங்க, கிளி செத்து போச்சுன்னா, அதனால் நீங்கள் கிளியோட ஆயுளை நீட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நீ போய் சித்தபுத்த யமதர்மனை போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த தான், ஆனால் இதற்கெல்லாம் நான் வந்து யமதர்மன் சொல்லிட்டு ஒருத்தரை வச்சுருக்கேன், அவர் போய் பாருங்க அப்படிங்கிறார். யமதர்மன்ட்ட போனோன்னா, சிவன் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகேங்க ஐயா சொல்லிட்டு விஷ்ணுவையும் பிரம்மனையும் வணங்கிட்டு அவர் போய், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சித்திரகுப்தன் வந்துன்னு, எப்போ இந்த கிளியோட ஆயிலை போய் எடுத்து என்ன எப்போ அதோட ஆயில் முடிய போகுதுன்னு பாரு, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க பாரு, போய் காட்டு அந்த ஏடன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து காக்கும் கடவுள் விஷ்ணு, படைக்கும் கடவுள் பிரம்மன், நாட்டை ஆள்கிற ராஜா, அந்த நாட்டுடைய வைத்தியர், இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதோடைய யமதர்மனுடைய சித்திரகுப்தன், இவங்க எல்லாரும் என்னைக்கு ஒன்று சேர்ந்து வந்து இந்த கிளியோட ஆயில் அந்த ஏடை எப்போ பிரிக்கிறாங்களோ அப்போ கிளியோட உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஏடில் இருக்கா. அந்த ஏடில் இருக்கா. அதுபோல் நம்ம ஒரு விஷயம் செய்வோம், ஆனால் ஆல்ரெடி அது ப்ரீ பிளான்டாக இருக்கும். அதுக்குன்னு நம்ம எதையுமே விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு ஒன்று இருக்குது, முயற்சி தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு. இந்த கதையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் விதிப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் இந்த கதை முழுக்கவே என்ன நடக்குது அப்படின்னா, விதியை மாற்றுறதுக்காக முயற்சிக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த காலகட்டத்தில் விதியவே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் போராடுறாங்க அப்படின்னா, அப்போது நம்மலாம் வந்துட்டு ரொம்பவே போராடணும். விதியை நினச்சி தோண்டு போய் உட்காரக்கூடாது. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் காத்திருக்கு. பட் எஃபெக்ட் நீங்கள் போடாமல் எதுவுமே கிடைக்காது. தயவு செஞ்சு இந்த நியூ இயர்லேருந்து நல்ல ஹேபிட் கொண்டு வாங்க. உடல் நலத்தை நல்லா பார்த்துக்குங்க. லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு ஒரு எய்மோடு இருங்க. ஓகே, பாய், சி யூ, பாய்.